வந்தாரமூலை கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்தும் தொழில்நுட்ப வள நிலையத்தினை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்தா பேசேன, கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் பிரதீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் உள்ள தொழில்நுட்ப பூங்காவில் நடைபெற்றது. இதன்போது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர், கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர், மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகியிருந்தனர். கொழும்பை மையமாக கொண்ட அபிவிருத்தி செயற்பாடுகள் நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். நாட்டின் அபிவிருத்தியில் நாட்டு மக்களை ஈடுபடுத்துவதே எமது அடிப்படை பொருளாதார நோக்கமாகும். அதன் பலன்கள் நாட்டு மக்களுக்கு நியாயமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இன்று இந்த அரசாங்க பல்கலைக்கழகங்களின் தேவைகள், பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, கடந்த 1.5 ஆண்டுகளாக மகப்புல புலமை பரிசில் தொகையை அதிகரிக்க கோரி பல்கலைக்கழக மாணவர்களால் கொழும்பில் எந்தவொரு போராட்டமும் நடத்தப்படவில்லை. அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாங்கள் மகப்புல தொகையை 2 முறை அதிகரித்துள்ளோம். பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை.